பாஸ்தாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி மாதிரி பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் ஃப்ரை ஆக தான் டேஸ்ட் வரும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் 4 கப் பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம 5 கப் தண்ணி ஆட் பண்ணணுங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கப் பாஸ்தாக்கு 2.5 கப் தண்ணி அளவு வச்சு நீங்கள் எத்தனை கப் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் பார்த்து லிட் போட்டு மூடி 2 விசில் விடணுங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா பிரியாணி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.